எல்லோருக்கும் வணக்கம். அன்ஸ்டாப்பபிள், தடுத்து நிறுத்தவே முடியல நிஃப்டியே, அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போவும் நம்மளுடைய நிஃப்டி 36 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு அவசியமான ஒரு கண்காணிப்பு என்ன பண்ணுன்னா, இந்த 23,043க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பெரும்பாலும் கீழே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 23,000 தாண்டின உடனே ஒரு 100 பாயிண்ட் அல்லது 150 பாயிண்ட் ஏறி இதை கிளியராக தாண்ட வேண்டியதானே. அவன் ஒரு குத்துமதிப்பாக தாண்டி வச்சிருக்கான். வெறும் 40 பாயிண்ட் தாண்டி பார்ப்போம், 30 பாயிண்ட் தாண்டி பார்ப்போம்னு ஒரு குத்துமதிப்பாக தாண்டி இருப்பான். இது ஒரு கிளியரான ஜம்ப் கிடையாது. இது அவன் 23,000 கிளியர் பண்ணதுக்கு உண்டான அர்த்தமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 23,100 கூட வச்சுக்க வேண்டியதான். 23,100 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டை இப்போதைக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஜம்ப் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம். அந்த போர்ட்ஃபோலியோவில் நல்ல பெரிய லாபம் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் இருக்குது. அதே சமயம் நல்ல ஷேர் தான், பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப லோ ரேட்டில் இருக்குது அப்படின்னா, அப்போ கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அந்த வர்ற பணத்தை இதை வாங்கி ஏவரேஜ் பண்ணலாமே, அந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு சில முக்கியமான நியூஸ்களை பார்த்துடலாம். அது முதல்ல இந்த ஆர்விஎன்எல் அப்படின்றவங்களுக்கு மறுபடியும் ஒரு 187 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்டில் அந்த டெண்டரில் இவங்க தான் இருக்கிறதுல லோயஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த நியூஸ் வந்த உடனே காலையிலேயே அவன் பாட்டுக்கு 396 ரூபா, ஆல்மோஸ்ட் 400 ரூபா பக்கத்தில் இருந்துட்டு இப்போவும் 3% கெயினில் தான் இருக்குது. ஸோ நியூஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இந்த இன்ஃபோசிஸ் நல்ல அருமையான டிவிடெண்ட், ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு 8 ரூபா, அது போக டிவிடெண்ட் ஒரு 20 ரூபா, ஆக மொத்தம் 28 ரூபா ஒரு ஷேருக்கு. எப்போ எக்ஸ் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31க்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த ஷேரை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு இந்த 28 ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. நண்பர்களே, 2 ஸ்பிளிட் நியூஸ் வந்திருக்கு. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது போன்ற ஸ்பிளிட் நியூஸ் வருது, இந்த ஷேரை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு தான் நல்ல நியூஸு. ஏன்னா இந்த பாலாக்ஸி ஃபார்மாலாம் என்ன பெருசாக ஏறிடும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் இந்த ஸ்பிளிட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பாலாக்ஸி ஃபார்மா அப்படின்ற ஷேர் 11% ஏறி இருக்கான். காலையில் கூட ஒரு 650 ரூபா ரேஞ்சில் தான் இருந்தவன் இப்போ 711 ரூபா இந்த ஸ்பிளிட் நியூஸுக்கு ஏறி இருக்கான். பட் தவாங்கிரி சுகர் அப்படின்ற ஷேர் வந்து 2% கீழே இறங்கி தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல தான் இந்த 2 ஷேர்லையும் ஒரு இடம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்பிளிட்டு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுனாவே பெரும்பாலும் ஏறலாம், போனஸ் வந்தாலும் ஏறலாம். அந்த சமயத்தில் இந்த தவாங்கரி அப்படின்றது சுகர் செக்டரில் இருக்குது. இவன் வந்து சுகர் செக்டரில் இருக்கா. ப்ளஸ் இந்த பாலாக்ஸி ஃபார்மா அப்படின்றது ஒரு ஃபார்மா ரிலேட்டடான செக்டரில் இருக்குது. ஸோ ஃபார்மா ரிலேட்டடான செக்டருக்கு என்றைக்கு ஒரு மதிப்புண்டு. சரி, ஓகே. அப்போ இவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு பெரிய 0, ட்ரெயிலிங் 12 months எல்லாம் வந்து 5 கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதே மாதிரி பெரியகரமான லாபமெல்லாம் இல்லை 2021, 22, 23லாம். இருந்தாலும் அவன் வந்து 10% இன்னைக்கு ஏறி இருக்கான். இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா க்ரோத்தாக இருந்திருக்கு. ஒரு சுகர் செக்டர் கம்பெனி தான், இருந்தாலும் இவங்களுடைய க்ரோத் நல்லா இருந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரே நியூஸாக இந்த 2 பேர்த்து நம்ம பெருசாக அறிமுகம் இல்லை. இதே இன்ஃபோசிஸில் வருது, கேபிஐ கிரீனில் வருது, பிடிஎல்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் மேலே ஏறும் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த 2 பேர்த்தில் எது இந்த பாலாக்ஸி ஃபார்மாவை மேலே ஏற்றி விட்டது அப்படின்னா அங்கே தான் நிற்கிறான் கில்லி, இந்த இன்வெஸ்டர்ஸ். இந்த இன்வெஸ்டர்ஸில் நம்ம போய் பார்த்தோம்னா எஃப்ஐஸ் வந்து 17% வச்சுருக்காங்க இந்த பாலாக்ஸி ஃபார்மா. அப்போ நம்ம உள்நாட்டில் இது பிரபலம் இல்லை, வெளிநாட்டில் பிரபலம். அதனால் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து வாங்கிட்டாங்க போல. அதே மாதிரி இந்த தவாங்கிரி சுகர் அப்படின்றத எடுத்து பார்த்தா டிஐஸும் இல்லை, எஃப்ஐஸும் இல்லை. ஸோ ப்ராபப்ளி மேபி இந்த மாதிரி ஜம்ப் அடிக்குது ஒரு நியூஸ்னால் அப்படின்னா அப்போ அதில் வந்து யார் அதிகமாக இருக்கணும்? டிஐஸும் எஃப்ஐஸும் அதிகமான ஹோல்டிங்ஸ் இருந்ததுன்னா அப்போ ப்ராபபிலிட்டி ஜம்ப் அடிக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் பாலாக்ஸி ஃபார்மாவை நான் மிஸ் பண்ணிட்டதாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, மார்க்கெட்டில் ஒரு 2 ஷேர் மேல் நோக்கி போய்கிட்டு இருந்தான். ஒருவேளை அதில் எது லாபம் வருமா? இந்த டிவிஸ் லேப் அப்படின்றது ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 4% ஏறான். ஸோ அப்போ இந்த நியூஸ் இன்னும் இவனை மேல் நோக்கி எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த டிவிஸ் லேப் சமீபத்தில் 3,600 ரூபாயில் சப்போர்ட் எடுத்தவன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் பண்ணி மேலே வந்திருக்கான். இப்போ 4,200 வந்திருக்கான். ஸோ இவனுடைய பழைய ஹை போய் தொடுமா? 5,200 போய் தொட்டுச்சுன்னா ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் அப்படின்றது லாபம் இவனுடைய பொட்டன்ஷியலுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த ஹிந்துவேர் ஹோம் இனோவேஷன் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருக்கான். எங்கிருந்து மேலே வந்துட்டு இருக்கான்னா அவனுடைய ஃபேவரட் 2022 சப்போர்ட், அதாவது இந்த ஷேர்னுடைய விலை 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்ததோ
அந்த ரேட்டில் இப்போ கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஷேர் இங்கே சப்போர்ட் எடுத்து ஒருவேளை மேல் நோக்கி அவனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் இவனும் ஒரு 50% எல்லாம் லாங் டைமில் மேலே ஏறி வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வேறு என்ன முக்கியமான நியூஸ்னு பார்த்துருந்தா, இந்த சிஐ இந்தியா 5 ரூபா பெரிய அமௌண்ட்டுங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு 13 ஜூன் அப்படின்றது ரெக்கார்ட் டேட். ஆனால் இந்த சிஐ இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இந்த நியூஸ் வருது அப்படின்னா கரெக்டாக டபுள் டாப் அடிக்க வேண்டிய இடத்துல இந்த நியூஸ் வருது. ஒருவேளை இந்த ஷேர் இங்கிருந்து மேலே ஏறல அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் 400 ரூபா வரைக்கும் கரெக்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த டபுள் டாப்பை அவன் தாண்டலை அப்படின்னா அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறான் தன்னைத்தானே. இந்த ஐஐஎக்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் 1.5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது பெரிய விஷயம் தான். இந்த ஷேர்னுடைய வீழ்ச்சி 100 ரூபாய்க்கு மேலே கீழே இறங்கி கிடக்கு. இருந்தாலும் அவங்க ஒரு 1.5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்து ஏதோ ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்காங்க. இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு 2435 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2770க்கு பைபேக். அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்சேஞ்ச் டேட் 30 மே. அப்போ ஒரு நாள் முன்னாடி வாங்கினாதான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ யாரெல்லாம் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதில் ஒரு ஷேர் வாங்கினா மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் 100% அக்செப்டன்ஸ் ரேஷியோக்கு பாசிபிலிட்டி அதிகம். அதுலேயுமே ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, பஜாஜ் ஆட்டோ ஒரே ஒரு ஷேர் தான் பைபேக் அப்ளை பண்ண, எனக்கு அது கிடைக்கல அப்படின்னாப்புல. ஆனால் மற்ற 199 பேர்த்துக்கு கிடைச்சதா தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அஜந்தா ஃபார்மா யாராவது பைபேக் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா 30ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கினா தான் எலிஜிபிள். இந்த நசாரா டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 3% ஏறி இருக்கா. என்னையா அது, அப்படி என்ன நியூஸ் 3% ஏறதுக்கு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தாக்கா, ப்ரொமோட்டர் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் வாங்கினது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் இல்லை. அதுவும் இன்னொரு பெரிய கை. ஸோ அந்த பிளாக் ட்ரேடில் வாங்கினதுனால இந்த ஷேர் மேலே மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அந்த வகையில் 3.5% ஏறி இருக்கா. 1 இயர் பீரியடில் பார்க்கும்போது இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ரேட் அப்படின்ற மாதிரி இருக்கான். அடுத்த வருஷம் இந்நேரம் அவனுடைய பழைய ரேட் வந்ததுன்னா கூட ஒரு ஷேருக்கு 300 ரூபா மேலே ஏறி வரணும். ஸோ நசாரா டெக்கில் இந்த மாதிரி ஒரு பெரிய கையை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆஹா, மீடியாக்களை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டாடா ஸ்டீலில் ஒரு வேளை ஏறுவானோ அப்படின்ற மாதிரி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் டாடா ஸ்டீல் பார்த்தேன், அப்படியே எப்படியாவது ஒரு 200 ரூபா இந்த வாரத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஃபெடரல் பேங்க் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த ஷேரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை பார்ப்போம். ஏய் பழனி, நீ இன்னும் மாறவே இல்லைப்பா அப்படின்னு நம்ம பழைய ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிற மாதிரி இந்த ஃபெடரல் பேங்க் வந்து அன்றைக்கே ஒரு நண்பர் சொன்னார், இதெல்லாம் நகராதுங்க, இந்த ஷேர் தாங்க நான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. உண்மையிலேயே ஒரு மாதமாக இன்னும் அது பெருசாக நகரல. கடைசி இவனை வந்து நம்ம 140 பார்த்தோம். ஒரு 20 ரூபா மேலே ஏறி அப்படியே ஒரு 2 மாதமா 1 மாதமா அப்படியே தான் கொண்டிருக்கு ஃபெடரல் பேங்க். ப்ராபப்ளி இந்த மாதிரி மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணுறதுனால மேலேயோ கீழேயோ வரட்டும். கீழே வந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். 140 ரூபா வந்துச்சுன்னா மறுபடியும் மேல், அதாவது 10 ரூபா 20 ரூபா விளையாட்டுக்கு தகுந்த ஷேர்கள் அப்படின்ற வகையில் இந்த ஃபெடரல் பேங்க் இருக்குது. எப்பெல்லாம் சப்போர்ட் வரானோ அப்போ ஒரு 10-20 ரூபா ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறதுல இந்த பங்கு முதலிடத்தில் இருக்குது. அச்சோ, நான் இப்படி ஒரு நியூஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. அதாவது உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் அதிகமாக வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. யாரை பற்றி நான் சொல்கிறேன், இந்த சோம் டிஸ்டிலரிஸ் அண்ட் ப்ரூவரிஸ் தான். நீங்கள் தெலுங்கானால உங்களுடைய பீர் வெரைட்டிங்கெல்லாம் விற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் கிடைக்குது. ஆனால் அந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 10% ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா 5% கீழே இறங்கியிருக்கான். சரி, 1 இயர் பீரியடில் என்னப்பா பண்ணியிருக்கேன்னா, அது ஏதோ இடையில அவங்களுடைய ஏதோ ஒரு கார்பரேட் ஆக்ஷன்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ரேட்னாலேயோ அதனுடைய சார்ட் நம்மளால் சரியாக பார்க்க முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து டாப்பில் இருக்கா. இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகி 200 ரூபா 300 ரூபா போகக்கூடிய பங்காக இருக்கணும். ஆனாலும் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி 5% இறங்கியிருக்கான். சரி, நம்மளுக்கு என்ன, கீழே ஒரு 1 இயருக்கு பெஸ்ட் ரேட் வந்ததுன்னா ஒருவேளை 100 ரூபா வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்னால இந்த வாரத்தில் எந்த ஷேர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல வாலட்டிலிட்டியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இந்த ஷேர் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போன வாரத்தில் வந்து எதெல்லாம் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வாலட்டிலிட்டியாக இருக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதில் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸை குப்பரை போட்டு படுக்க வச்சுட்டாங்க. 3.5% இறங்கியிருக்கு. ஒரு வருஷத்தினுடைய சப்போர்ட் ரேட் அப்படின்றது 112 ரூபாயில் இருக்குது. ஒரு வருஷத்தில் நல்ல லாபம் கொடுத்துட்டா ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்ன கும்பா ரிசல்ட் இவங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னாக்க ஃபைன், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி க்ரோத் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க.
இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, கோல்டுனுடைய ரேட் ஆல்மோஸ்ட் 50% 30% ரைஸ் ஆன உடனே இவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் ஏறிடும், இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் வந்து இந்த கம்பெனிக்கெல்லாம் பெரிய லாபம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அவ்வளவு லாபம் கொடுக்காம சுமாரான லாபம் காமிச்சோன்னே growth இல்லையாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தானே பேட் நியூஸு, நாளைக்கெல்லாம் இனி எப்படி செயல்படுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் எகிரி அடிக்கிறான். ஆல்மோஸ்ட் 3% ஏறி இருக்கு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ரிசல்ட்டை வந்து ஷேர் மார்க்கெட் ஏற்றுக்குச்சு. அப்போ இவன் டெக்னிக்கலாகவும் திரும்புகிறான் அப்படின்னா நாளைக்கு பார்த்து இந்த ஷேர் இப்படி இந்த பக்கம் ஒரு 180 ரூபா 185 ரூபா அப்படின்ற மாதிரி க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ அவன் 220 ரூபா போறதுக்கு தான் பார்க்குறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமான செய்தி தான். ஆனால் மனப்புறம் வச்சிருக்கிறவங்களுக்கு ரிசல்ட்டை விட்டு பாவம் மனசை பாடாப்படுத்தி விட்டாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தி இருக்கிறது யாருன்னா HDFC பேங்க் தான். பண்ண பாவத்துக்கெல்லாம் பிரயச்சித்தம் தேடுற மாதிரி இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்து மார்க்கெட் ஏறி விடாமல் இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த HDFC பேங்கை வச்சு தான் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. நண்பர்களே, அழகு எப்போவுமே ஆபத்தை தரும், உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரூட் மொபைல் அப்படின்னு ஒரு ஷேர். இந்த ரூட் மொபைல் வந்து இப்போ 1425 ரூபா இருக்குது. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ச்சி அடையல, சுமாராக தான் இருக்குது. போன குவார்ட்டர்லேயே 114 கோடி, ஆனால் இந்த குவார்ட்டரில் 95 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நெட்டுக்கு இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரூட் மொபைல் வந்து ஒரு சிறிய அளவில் தான் ஏற்றம். 170 ரூபாயிலிருந்து 170 கோடியிலேருந்து 330 கோடி வந்தவங்க 330 கோடியிலேருந்து ஒரு 500 கோடி போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்ல. அப்படி ஒருவேளை ரிசல்ட் வந்திருந்தா நல்ல அருமையான சப்போர்ட்டில் இருக்கான் ரூட் மொபைல். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. நியூஸ் வந்தது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருந்ததுன்னா மேபி அவன்லாம் ஒரு 500 ரூபாய் ஏறலாம் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க முடியல. இத்தனைக்கும் வந்து ஃபாரினர்ஸ்னுடைய ஹோல்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 20% இருந்தவங்க இப்போ வெறும் 16% தான். ஸோ டிஐஸும் 8% வச்சுருந்தவங்க 6% தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஸ்டாக்கை நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னா சரி சப்போர்ட்டில் இருக்குது மேலே ஏறிடுவோம் அப்படின்னா அப்போ ஏறுறதுக்கு உண்டான ட்ரிகர்ஸ் வேணும்ல. அப்போ ஏறுறதுக்கு உண்டான ட்ரிகர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. எஃப்ஐஎஸ் டிஎஸ்னுடைய ஹோல்டிங் கம்மியாகுது. குரோத் காமிச்சிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு குரோத்தை காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது யோசிச்சு தான் இதெல்லாம் எடுக்கணும். ஒரே ஏலியன் மண்டை பேட்டர்ன் போட்டால் ரொம்பவுமே வேற லெவலில் இருக்கும் அவனுடைய வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் டேஞ்சரஸ் ஃபெல்லோ கிடையாது, நான் தூங்குவோன் அப்படின்ற மாதிரி இந்த நவீன் ஃப்ளோரை ஏறவே மாட்டேங்குது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நோட் பண்ணி வச்சுருந்தேன். இது பிரேக் அவுட் ஆகிட்டான், வெடிச்சு செதற போகிறான், 4000 ரூபாயெல்லாம் அசால்ட்டு அப்படின்னு சும்மா சில்லறை விட்டெறிஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது ஒரு 2 மாதமாக தூங்கி கொண்டே இருக்கின்றது நவீன் ஃப்ளோரைன். ஆனால் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து கீழே வரலையே, அந்த வகையில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்பனே முருகா, இந்த வருஷ கடைசிக்குள்ளேயாவது நம்மளுக்கு இது எனக்கு ஒரு அரிசி மூட்டை அளவுக்காவது இது சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிறேன். நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.